சொல்லிட்டேன். பேக்ரவுண்ட் மாறிருக்கேன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் வேலைகள் இருக்கின்றது, அது உடம்பு வர முடியல. ஓகேவா, அதுதான் காரணம். ஒரு வழியா பென்டென் காமிக் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு டைனாமிக்கோட அது பென்டென் காமிக். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் ஒர்க் எல்லாம் பார்க்கும்பொழுது ஆப்சல்யூட் காமிக்ல வர மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கு. கதை விஷயம் மாற்றிருக்காங்க. ஒரிஜினல் பென்டென் கிளாஸில் பார்த்த மாதிரி கதை இல்லாமல் அதையும் கலந்து நிறைய விஷயம் மாற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஏது அளவுக்கு அப்படின்றத இதில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, லைக் பண்ணிங்க. அதெல்லாம் பென்டென் ஃபேன்ஸ் சொல்லுவாங்க, சரி ஐபி ஆஃப் பண்ணுறது ஐபி ஏற்றிடுங்க. நம்மளும் பல மாதம் கழிச்சு பல நாள் கழிச்சு வெளியே படம் வந்திருக்கோம். ஓகேவா, அதான் படம் எவ்வளோ தேடி வந்திருக்கு, பார்ப்போம். ஓகே சோல்ஜர்ஸ், போகிறவங்க போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ காமிக் கந்தசாமி. கதைய தொடக்கத்துல வில்கேக்ஸ் தன்னோட ஸ்பேஸ் ஷிப்ல இருந்தாரு. ஸ்பேஸை பார்த்த அவர் எதிர்காலத்தால் காத்துட்டு இருந்தனோ அது இப்ப என் கைக்கு கிடைக்க போகுது. இதுதான் காஸ்மிக்கோட அல்டிமேட் பவர். யூனிவர்ஸை நான் ரொம்ப சிம்பிளா தான் பாக்குறேன். இது மட்டும் கைக்கு வந்துடுச்சு அப்படின்னா மொத்த யூனிவர்ஸையும் என்னோட ஆட்சி கீழே கொண்டு வந்துருவேன் அப்படின்னு வில்கேக்ஸ் ஸ்பேஸ்ல எதையோ பார்த்து பேசிக்கிட்டு இருந்தான். இந்த யூனிவர்ஸ்ல என்ன முடியாத பிளானட்ஸ் பல இருந்தாலும் என்ன எதிர்க்கிறதுக்கு இங்க எவனுமே இல்ல. என்ன எதிர்க்கிறதுக்கான ஆயுதமும் இல்ல. எவனை எதிர்த்தாலுமே நொடி போல நான் காலி பண்ணிடுவேன். ஆனா என்ன எதிர்க்க ஒரு ஆயுதம் இப்போ உருவாகி இருக்கு. அது கரெக்டா இப்பதான் வந்துகிட்டு இருக்கு. அந்த ஆயுதத்தையும் நான் என்னதான் மாத்திக்குவேன் அப்படின்னு வில்கேக்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க விண்வெளியில ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி ஆன்மிட்ரிக்ஸ் பறந்துகிட்டு இருந்துச்சு. மறுபுறம் பூமியில பென், குவென், கிராண்ட்பா மேக்ஸ் 3 பேருமே சம்மர் வெகேஷனை கழிக்கிறதுக்காக சம்மர் கேம்புக்காக வந்திருப்பாங்க. அங்க பென் சுமோ ஸ்லாமர்ல என்கிட்ட ப்ளூ கார்டு இருக்கு, ரெட் கார்டு இருக்கு, ஆனா கோல்டு கார்டு மட்டும் இல்ல. குவென், நீ அடிக்கடி ஏலியன் கான்ஸ்பிரசி பத்தி பேசி கழுத்து இருப்பல்ல, இது அதை விட கொடுமையானது அப்படின்னு பென் பேசிக்கிட்டு இருந்தாரு. இங்கதான் நமக்கு குவென் மேஜிக்கை விட ஏலியன் கான்ஸ்பிரசிய பேசிட்டு இருக்கா அப்படின்ட்டு தெரிய வருது. அதே மாதிரி கிராண்ட்பா மேக்ஸ் விசித்திரமான உணவுகளுக்கு பதிலா சாதாரண உணவான மார்ஷ்மெலோவை எரிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குவெனும் பென்னும் ஏலியன் கான்ஸ்பிரசி பத்தி பேசி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. பென்னை பொறுத்த வரைக்கும் ஏலியன்ஸ் எல்லாம் பொய், அது வெறும் டம்மி தான், நீ தான் கண்டதை பேசி கூட ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு குவெனை கலக்க ஆரம்பிச்சிருந்தாரு. ஆனா குவெனை பொறுத்த வரைக்கும் ஏலியன்ஸ் எல்லாம் உண்மைதான், நீயே ஒரு நாள் நம்ப வைப்பாரு அப்படின்ட்டு பென் கிட்ட சண்டை போட்டு இருந்தா. சண்டை முத்ததை புரிஞ்சுக்கிட்ட கிராண்ட்பா மேக்ஸ், நம்ம இங்க வந்தது இந்த சண்டை போறதுக்காக இல்ல, சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழுச்சிங்க அப்படின்னா நம்ம போற வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமா ரீச் ஆகலாம் அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாரு. அதுக்கு பென், கிராண்ட்பா மொபைலும் டேப்பும் கொடுத்தா நாங்க பாட்டுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம், நீங்க வேற நோ டிவைஸ் பாலிசின்ட்டு எல்லாத்தையும் புடிங்கி வச்சுக்கிட்டீங்க, அட்லீஸ்ட் மொபைலாவது கொடுங்க அப்படின்னு பென் கிராண்ட்பா கிட்ட கேட்க அங்கதான் கிராண்ட்பா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாரு. வீட்டுக்கு தான் நீங்க ஸ்கிரீனையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அட்லீஸ்ட் எங்க ட்ரிப் வந்தாலாவது ரியல் அமெரிக்காவை உங்க கண் எதிர அப்படியே காட்டதான் கூட்டு வந்திருக்கேன், இதை தான் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் அப்படின்னு கிராண்ட்பா சொல்ல ஆரம்பிச்சாரு. இதுக்கடையில பென்னும் குவென் நடுவுல பயங்கர சண்டை வந்துருது. நர்டான குவென் கிராண்ட்பா கிட்ட சமத்து பொண்ணு மாதிரி பேசி காக்கா பிடிக்க இது பென்னுக்கு பயங்கர காண்டாயிடுது. இதோட பென் அங்கிருந்த ஃபயர் கேம்பை எட்டு உடைச்சிட்டு இந்த கேவலமான மார்ஷ்மெலோவை நீங்களே ரோஸ் பண்ணி தின்னுக்குங்க, நாங்க வந்து கிளம்புறோம் அப்படின்ட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாரு. மறுபுறம் அமெரிக்க அரசாங்கம் பூமியை நோக்கி ஒரு அடையாளம் தெரியாத ஒரு பொருள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னமான பொருள் அப்படின்ற ஃப்ரீக்வன்சியை இவங்கள கண்டுபிடிக்கவும் முடியல. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற எந்த ஸ்பெக்ட்ரம்லயும் அது மேட்ச் ஆகவும் இல்லை. ஆனா அது பூமியை நோக்கி ரொம்பவே வேகமா வந்துகிட்டு இருந்துச்சு. மறுபுறம் பென் காட்டுக்குள்ள வழி தெரியாம நடந்துகிட்டு இருந்தாரு. ஓகே, நம்ம விட தொலைஞ்சு போயிட்டோம் போலகுது. இப்ப குவெனுக்கு உள்ளுக்குள்ள ஒரே குழுன்னு இருக்கும், நமக்கு பிரச்சனை மாட்டினா முதல்ல சந்தோஷப்படுறதே அவதானே அப்படின்னு பென் மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு வானத்துல ஏதோ ஒண்ணு வர்றத அவர் கவனிக்கிறாரு. என்னது அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல அந்த மர்ம பொருள் பூமியை தாக்குன இம்பாக்ட்ல பென் அங்கிருந்து தூக்கி எறியப்படுறாரு. அங்கிருந்து கண்ணுழிச்ச பென் அவருக்கு எதிரில் ஏதோ ஒன்று தீப்பழமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அங்கிருந்து பயங்கரமா வெளிச்சம் வர அது பக்கத்துல போய் அது என்னன்னு கவனிக்கிறாரு. அவர் நினைச்ச விடவே அது பயங்கர விசித்திரமா அது இருந்துச்சு. திடீர்னு அந்த விபத்து ஏற்பட்ட இடத்துல இருந்து வெனம் மாதிரி ஏதோ ஒண்ணு ஊர்ந்து பென் கிட்ட வர ஆரம்பிச்சுது. பென்னை பார்த்தோன்னே அது திடீர்னு மேலெழும்பி வந்து அவர் கைகளை சிறப்பிடிக்க ஆரம்பிச்சுது. கையில ஏதோ வந்துருச்சுன்னு பார்த்து பென் என் கையை விட்டு போ அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அது அவர் கைய விடவே இல்லை.
அவரோட கையை அது இறுக்கமா பிடிச்சிக்கிச்சு. அதுதான் ஆர்மிட்ரிக்ஸ். மறுபுறம் ஆர்மிட்ரிக்ஸ் இடத்துக்கு மிலிட்ரி ஃபுல் ஃபோர்ஸோட இறங்க ஆரம்பிச்சாங்க. ஆர்மிட்ரிக்ஸ் இடத்த அவங்க சுத்தி உழைச்சி, இதுக்குள்ள நம்ம நினைக்கிறத விட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இந்த ஹாட் டார்கெட்டை நம்ம அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு இதெல்லாம் சுத்தி மிலிட்ரி பேஸா மாத்துங்க, இது என்ன மாதிரியான மர்மம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு ஆர்மி ஜெனரல் அங்க இருக்கிறவங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தாரு. இது எல்லாத்தையுமே பென் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்க. மறுபுறம் கிராண்ட்பா கையில டார்ச் எடுத்துக்கிட்டு பென் எங்க இருக்க அப்படின்னு பென்னை தேட ஆரம்பிச்சாரு. அதனால தான் அவர் எதையோ பார்த்து அதிர்ச்சி அடைய, காட்டு நடுவுல இருந்து பச்சை கலர்ல ஏதோ ஒரு ஸ்மோக் வர்றத அவர் கவனிக்கிறாரு. போச்சுடா, இந்த சம்மராவது நிம்மதியா கொண்டாடலான்னு பார்த்தா மொத்த தந்திரமா ஒண்ணு கூடுதே அப்படின்னு கிராண்ட்பா கவலைப்பட ஆரம்பிச்சாரு. அட்லீஸ்ட் கோயனாவது பாதுகாப்பா இருக்கா நம்புறேன் அப்படின்னு கிராண்ட்பா சொல்ல, கோயனும் கிராண்ட்பாட்ல உட்காந்துக்கிட்டு ஜாலியா புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தா. மறுபுறம் பென் கையில மாட்டின ஆர்மிட்ரிக்ஸை எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இது ஏனே தெரியலையே, கையை விட்டு போக மாட்டேதேன்ட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனால அவர் எதையோ பார்த்து பயப்பட, அவருக்கு முன்னாடி ஒரு ரோபோட்டிக் சைபர் கரடி அங்க இருந்துச்சு. கொடூரமா அது ஆக்கர்ஷோட பென் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாரு. இதுகிட்ட இருந்து எப்படி தப்பி நினைக்கும் போதுதான் ஆர்மிட்ரிக்ஸ் திடீர்னு ஒளிர ஆரம்பிச்சுது. அவரை வேற ஒன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுது. பென் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உருவமா மாறிக்கிட்டு இருந்தாரு. தனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம பென் முழிச்சுக்கிட்டு இருக்க, அவர் முழுசா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த கரடி எதிர்க்க வீரமா ஒத்தைக்கு ஒத்தையா நின்னாரு. அந்த உருவம் தான் 4 ஆர்ம்ஸ். பென் அது கூட சரவட ஆரம்பிச்சாரு. அந்த ரோபோட்டிக் கரடிய போட்டு தாக்க ஆரம்பிச்சாரு. அதுவும் ஆக்ரோஷத்தோட பென் அட்டாக் பண்ண வர பென் சுமோஸ்லாமன் அட்டாக்லாம் போட்டு அதை தூக்கி எரிஞ்சிடுறாரு. ஆனா சண்டை இதோட முடியல. அந்த கரடி மறுபடியும் கோவத்தோட அட்டாக் பண்ண வர திடீர்னு பென்னோட உடல் மாற்றம் காண ஆரம்பிச்சுது. ஆர்மிட்ரிக்ஸ்ல பவர் குறைய அவர் திரும்பவும் 4 ஆர்ம்ஸ்ல இருந்து பென்னா மாறிடுறாரு. ஆனா அந்த கரடி இவர் விட்ட பாடு இல்ல. ஓடி வந்த கரடியை பார்த்து பென் ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்க, அதை அட்டாக் பண்ண வரும்போது திடீர்னு லாபகமா அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. கையில இருந்த ஆர்மிட்ரிக்ஸ் அவர் தட்டிக்கிட்ட, ஏ டாமி எந்திரி, ஏ டாமி எந்திரின்ட்டு மறுபடியும் பழையும் உருமாற்று அப்படின்னு ஆர்மிட்ரிக்ஸ் அவர் தட்டிக்கிட்டு இருக்க, அந்த கரடி அவரை அட்டாக் பண்ண துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரியான நேரத்தை தான் ஆர்மிட்ரிக்ஸ்ல இருந்து திரும்பவும் வெளிச்சம் வர பென் ஏன் சைடு சூஸ் பண்றது கூட தெரியாம அவசரமா ஆர்மிட்ரிக்ஸ் அழுத்த திடீர்னு அவர் ஹீட் பிளாஸ்டா உருமாறிடுறாரு. உடம்பு முழுக்க நெருப்பெரியுது. ஆனா நமக்கு எந்த ஒரு வலியும் இல்ல, எரிச்சலும் இல்ல. இது என்ன மேஜிக் அப்படின்னு பென் முடிச்சுக்கிட்டு இருக்க, அட்டாக் பண்ண வந்த கரடிய இவர் தான் ஃபயர் பவர் மூலியமா அட்டாக் பண்ண கரடி நெருப்புல அடிபட்டு திவு திவுன்னு ஓட ஆரம்பிக்குது. நான் சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன், நீ வேற காட்டுன்ற அப்படின்னு பென் கரடி அலறி ஓடோடி போயிடுது. திரும்ப கரடி அட்டாக் பண்ண வராம பயந்து ஓட, ஒரு பிரச்சனை ஒழிஞ்சிரா அப்படின்னு பென் பெருமூச்சு நேரத்துல தான் இது ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட், கண்டிப்பா இது பக்கத்துல இருக்கிற ஆர்மிக்காரங்கள இருக்கும் அப்படின்னு பென் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரியே அந்த இடத்துக்கு ஆர்மி ஆட்கள் வந்திருந்தாங்க. இந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சு, இது காரணம் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு ஆபீசர்ஸ் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த ஒரு சோல்ஜர் ஜெனரலுக்கு கால் பண்ணி, இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இந்த மர்மம் இருக்கு நின்றுட்டே போகுது, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஹீட் பிளாஸ்ட் நடந்திருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பேக்கப்புக்கு இன்னும் ஆட்கள் தேவை அப்படின்னு சோல்ஜர் ஜெனரலுக்கு சொல்ல, ஜெனரலும் உடனே இது எந்த விதமான மர்மம் அப்படின்றது நமக்கு புரியல, ஆனா சீக்கிரமாவே இதுக்கான வழியை கண்டுபிடிச்சி இதை நியூட்ரலைஸ் பண்ணியாகணும் அப்படின்னு ஜெனரல் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. மறுபுறம் கிராண்ட்பா மேக்ஸோட வண்டியில குவைன் மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டு இருந்தா. கிராண்ட்பாக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா ஆனா அவருக்கு ரீச் ஆகல. அதனால ஆட்டோமேட்டிக்கா வாய்ஸ் மெயிலுக்கு சுவிட்ச் ஆயிருந்தது. கிராண்ட்பா என்ன பண்றீங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்னு குவைன் வாய்ஸ் மெயில் பண்ண கிராண்ட்பா டார்ச் எடுத்துக்கிட்டு அந்த பச்சை கலர் புகை வந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தாரு. அதை பார்த்தோன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இது என்ன மாதிரியான மர்மம் அப்படின்னு. ஆனா அது இவ்வளவு சீக்கிரமா அப்படின்னு இத பத்தி ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி கிராண்ட்பா ரியாக்ஷன் கொடுத்திருந்தாரு. மறுபுறம் விண்வெளியில வில்காக்ஸ் தன்னோட ஸ்பேஸ்ஷிப்ல இருந்தான். அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்த மற்ற ரோபோக்கள் எல்லாம் ஆர்மிட்ரிக்ஸோட சிக்னல் எங்கிருந்து வருது அப்படின்றத ட்ராக் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. கரெக்டா அது பூமின்றதையும் அதுங்க கண்டுபிடிச்சிருதுங்க. இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வில்காக்ஸ் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு வழியா நான் இத்தனை தேடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என் கை கிடைக்க போகுது. அந்த சிக்னலை ட்ராக் பண்ணி அது பக்கத்துல சீக்கிரமா ஸ்பேஸ்ஷிப்பை லான்ச் பண்ணுங்க, சீக்கிரமா என் கைக்கு கிடைக்கணும்
அது இப்போ எங்கே விழுந்திருக்கோ அது இப்போ யாரோட கையில் இருக்கோ அந்த உயிரினங்களுக்கெல்லாம் அதை பற்றி துளி கூட அறிவே இருக்காது. ஏன் அப்படின்னா அதுதான் இந்த யூனிவர்ஸை ஆடுறதுக்கான ஒரே கீ, அதுதான் ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னு வில்காக்ஸ் கொடூரமாக சிரிக்க இந்த இஷ்யூ இதோட முடியுது. இப்போதைக்கு டைனாமிக் ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு இஷ்யூவை தான் நம்ம இப்போ பார்த்துருப்போம். அதான் வந்து கதை ரொம்ப சின்னதாக இருக்குது. அதே மாதிரி கதையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கார்ட்டூன்ல இருந்து சில விஷயங்களை மாற்றி தான் இருக்காங்க. உதாரணம் சொல்லணும்னா இந்த மிலிட்ரி கார்ட்டூன்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிலிட்ரி யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வில்காக்ஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம கிராண்ட்பாவோட கேர்ள் ஃப்ரெண்டு பிளம்மர் வீரங்கனையும் மாட்டேன் ஜெர்லினால வந்து அட்டாக் செய்யப்பட்டிருப்பான். அதனால வந்து அவனே இறங்கி வந்து ஆர்மிட்டிக்ஸ் எடுக்க முடியாமல் போயிருந்துருக்கும். அவன் வந்து பானாலா ரீஜெனரேஷன் சாப்பிடலாம் இருந்திருப்பான். பட் இதில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அடிபட்டிருக்காது. அவன் அப்படிதான் இருந்திருப்பான். பார்த்து இருடா அடுத்த இஷ்யூல வந்து என்னோட விளக்கத்தை காட்டுறேன்னு சிரிச்சிட்டு இருந்திருப்பான். அதே மாதிரி ஆர்மிட்டிக்ஸை யார் அனுப்புனாங்க எப்படி வந்துச்சுன்றதுக்கான ஒரு பெரிய தெளிவான விஷயம் இல்லவே இல்லை இந்த இஷ்யூல. ஜெர்லின் தான் தன்னோட ஸ்பேஸ் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அர்ஜுனுக்கு வழி இல்லாதனால சரி பக்கத்துல எர்த் இருக்குது, எர்த்துல கிராண்ட்பா மேக்ஸ் இருக்காரு, அவருக்கு அமுச்சு விட்டுலான்னா ஆர்மிட்டிக்ஸை அமுச்சிருப்பாங்க. அது தவிர பென் கைக்கு வந்து பென்டனா மாறி இருந்திருக்கும். ஸோ கிராண்ட்பா எடுத்திருந்தாருன்னா கிராண்ட் என்னாரு அந்த மாதிரி இல்லாமல் டேரெக்டாக வந்து இந்த இட்லி வச்சு யார் அமிச்சா அவர்லாம் சொல்லாமல் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு சொல்ல வாட்ச்மாக தான் இருந்திருக்கும், அப்படியே திறந்து அப்படி கையில் உட்காந்துருக்கும். பட் இது பார்க்கும்போது வனம் மாதிரி கொடுத்துருக்காங்க, வித்தியாசமாக தான் இருக்குது. ஹீட் பிளாஸ் நல்லா இருந்துச்சு. பட் 4 hours என்ன பண்ணாங்க தெரியல, பார்க்கவே சிரிப்பாக இருக்குது. ஓகே மிஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போது மிஸ்ஸஸே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன வித்தியாசமாக காமெடியாக இருக்குது அப்படின்ட்டு. இல்லை எப்பவுமே கேகே பென்டன் பற்றி பில்டப் பண்ணிட்டே இருப்பாரு, எப்பவும் பேசிட்டே இருப்பாரு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேகே ஒரு பெரிய பென்டன் ஃபேன்ட்டு. ஸோ இப்போதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பார்க்குறேன். அண்ட் காமிக்ல பார்க்கும்போது எனக்கு பயங்கர சிரிப்பா ஆயிடுச்சு. டர்ட்டில் நிஞ்சா டர்ட்டில் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில் ஞாபகம் இருக்குங்களா? அது மாதிரிலாம் இருந்துச்சு பார்க்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போராச்சுன்னு சொல்கிறேன் கொடுமை. அதே மாதிரி கார்ட்டூனில் அது ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது ஹீட் பிளாஸ் தான். இதில் வந்து 4 hours காமிச்சிருக்காங்க. 4 hours ஒழுங்கு வாங்கிக்கலாம் இல்லையா? ஷோவோட பார்க்க கொண்டுலாம் இருந்திருக்கும். ஏன்னா காமெடி பண்ணி வச்சிருக்கீங்க வரி தெரியாம வச்சுச்சா மாதிரி. இது நடக்கா சார் ரீவேல்யூஷன் போடுறேன் வரி வந்து வச்சிருக்கேன். நான் ரீவேல்யூஷன் போறேன் சார். எவனோ சரியா திருத்த தெரியாத வாத்தியார் என் மகனோட வாக்கை சரிச்சு விட்டுருக்கான். ஓகே இது ஃபர்ஸ்ட் இஷ்யூ மட்டும்தான். இந்தியாவில் தேடி பார்த்த வரைக்கும் இந்தியாவில் வந்து ஹார்ட் காப்பி கிடைக்கல. ஓகே அமேசான் தேடி பார்த்தேன், ஹார்ட் காப்பி கிடைக்கல. அமேசானில் பென்டன் காமிக்குன்னு பார்த்தா கலர் அடிக்கிற கலர் ஸ்கெட்ச் புக்கு தான் வச்சு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ இந்தியாவில் எப்போ வரும்னு தெரியல. வந்துச்சா வாங்கி அதை ரிவ்யூ போடலாம். அதுக்குள்ளே அடுத்த இஷ்யூ ரிலீஸ் ஆகும், நல்லா இருந்திருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்த விஷயம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதிகம் பாருங்கள். ஓகே யாரால கதை பிடிச்சதோ லைக் பண்ணுங்க. ஓகே இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கேள்வி விடுங்க. முக்கியமாக ஹைப் பட்டன் இருக்கும், ஹைப் ஏற்றுங்க. ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். சொல்கிறேன் பாய்.